சொல்லப்பட்ட ஆறுமுக வேலனுக்கு வீரவேல் கையில் கொடுத்து அசுரமா வென்றவனை கேட்ட வீரத்தாயின் நுழைந்து வெற்றி மென்றவர்களுக்கும் கற்பவை கற்றப்பணிற்கு அதற்கு தகையிற வள்ளுவன் நேற்று சிறியவர்களுக்கும் இப்பறந்த உலகில் மலர்ந்த மலர்களாய் காட்டுக்கு பெரியவர்களுக்கும் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். எந்திரிச்சு உட்காரலாமா இல்லையா? சாமி வச்சு முடிச்சோட படுகலை பர மாதிரி சாஞ்சிட்டாங்க. எந்திரிச்சு உட்காருங்கடா. ஏந்திரிக்கப்பா. ஆமா ஏந்திரிக்கிறா. கருப்பசாமி வர போறாரு கொஞ்ச நேரத்துல ஏந்திரிக்கப்பா. நாளைக்கு ஸ்கூல் லீவு தானே? ஸ்கூலா லீவா? லீவு தான். எந்திரிச்சு உட்கார். எனக்காவது ஒரு நாளைக்கு நாடகத்தை பாக்குறீங்க பப்பரம் பானு படுத்து இருக்கிறாங்க. ஆமா ஆமா. இருக்கட்டும். எந்த குறை இருந்தாலும் கர்த்தம்
குறை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆமா. முருகப்பெருமானை வணங்கி ஆ. என்ன வேலைக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்க சிறப்பா துவங்கணும் அப்படின்னு சொல்லி செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன் பெஞ்சு வந்தது மாதிரி ஒளிபரிக்க எப்படி பக்கமலை எப்படி முக்கியமா 3 விஷயம் நாடகத்துக்கு எப்படி முதல்ல ஆடியன்ஸ் இல்லையா பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் இரண்டாவது ஒளிபெருக்கி மூன்றாவது இசைக்கலைஞர்கள் அருமையா பண்றீங்க அதனால நீங்க உங்க சார்பா ஒளிபெருக்கிக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம வந்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னா வந்தமா கொஞ்ச நேரம் நின்று ஒரு 4 பாட்டை பாடணுமா போனமான்னு இருக்க கூடாது மன நிறைவோட தொழில் திருப்தியா இருக்கணும் நல்லா உழைக்கணும் கண்டிப்பா வாங்குற காசு நிலைக்கணும் கண்டிப்பா ஆகையால வஞ்சனமே இருக்காது பிரபாகரன் அண்ணன் இல்லையா
ஆ. ஆ. ஹலோ இப்படி எல்லாம் ஒளிபரப்பி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வருஷத்துல 365 நாளும் நாடகம் ஆடிடலாமா? மாசத்துல 365 நாளா? வருஷத்துல 365 வருஷத்துலயா? விடாம அண்ணனே கூட்டி போயிடலாம் போற ஊருக்குலாம். இதுவே நம்ம வர்ற வண்டியிலே ஏத்திக்கிட்டு போயிடணும். இருக்கட்டும், எழுதிட்டாலும் காலத்தமது காரியத்திற்கு கேடுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆகையால நார்த்தமிழ எல்லையிலே தெலுங்காவரி சீமையிலே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் நாங்கள் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்தோம். நாங்க 7 பெண் குழந்தைகள் பார்க்க ஒரே மாதிரி அழகாக இருக்கும் காரணத்தினால் எனது தந்தை என்ன பிரபாகரன் என்ன ஒரு பக்கம் ஓரமா திரும்புறி என்ன ஒரே மாதிரி ஆமா அழகா இருக்கிறோம். எல்லாருக்கிட்ட கேட்ட சொல்லுவாங்கல்ல, என்ன தேடி பாக்குற? இல்ல கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? கேட்டுதான் பாரு. சரி நீயே சொல்லிட்ட, ஒத்துக்கிறியா இல்லையா? ஆகையால எங்க 7 பேருக்குமே ஒரே பெயர் நாமம் தெலுங்காயின் பெயர் நாமத்தினை சுட்டி அந்த புறத்தில் நந்தவனம் அமைத்து எங்க என்னோட நந்தவனத்தை காணவில்லை. நந்தவனத்தை அமைத்து 1000 காவலர்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. என்னோட காவலாளிகளை பாத்தீங்களா எவ்வளவு அழகா தூங்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. அட 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 கொஞ்ச நேரம் அப்புறம் கருப்பசாமி ரொட்டி தான் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சிருவாங்களா? ஆகையால கண்ணை இருந்து கொஞ்ச நேரம் தூங்கட்டும். இவங்களை யாரையும் நமக்கு வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. தூங்குறவங்களை எழுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். பாவத்திலே ரெண்டுமா, தூங்குறவங்களை எழுப்ப கூடாது. ஆமா இன்னொன்று இருக்கு. ஆமா அது வேணாம், சொல்லிடாதீங்க. அது எல்லாருக்குமே தெரியும், வயசு வந்து எல்லாருக்குமே தெரியும்ல. ஆகையால அந்த தொந்தரவு நம்ம பண்ணக்கூடாது, அந்த பாவத்தை நம்ம ஏத்துக்க கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் எந்திரிச்சிருவாங்க, இருந்துட்டாலும் பரவாயில்ல. வார ஒரு நாள் வெள்ளிக்கிழமையான நந்தவனம் சொல்ல வேண்டும், ஆடிப்படி சந்தோஷம் விளையாடணும். ஆகையால நந்தவனம் வந்துருச்சா? அருமையான நந்தவனம். நந்தவனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதில் எப்படிலாம் ஆடி பாடி ஓடி விளையாடுற ஆசைகள் இருக்குங்கிற சொல்லணுமா இல்லையா? இதுல எந்த பூவை எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது? இல்ல புல்லு, கோர புல்லு சரவணா. சரி ஆமா கோர. ஏன்னா மழையெல்லாம் குறைஞ்சிருச்சு, சரி வெயிலும் குறைஞ்சிருச்சு. இயற்கை காத்து பார்த்தா அந்த காத்தடி காலம் சொல்லுவாங்களா, ஆடி மாசம் காத்தடி காலம் வர வர இந்த புல்லெல்லாம் அதிக மாட்டோமா. ஆக எங்களோட ரத்தத்துல பாத்தீங்களா தேவையில்லாத புல்லெல்லாம் நிறைய இருக்குதுல. அதை என்ன பண்ணணும்? இருக்கிற வரைக்கும் பத்திரமா இருக்கட்டும். சரி ஆகையால இது நந்தவனம் செல்ல வேண்டும், ஆடிப்படி சந்தோஷம் விளையாடணும். நந்தவனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதில் மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும். என்ன அழகு, என்ன அழகு. என்னது? சரி கொத்துங்கிறீங்களா? மரங்கொத்தி தெளிவா சொல்லுங்க பிரபா அண்ணா. நல்லா சொல்லியா? நீ மைக்க வாயில வச்சு சொல்லலாமா இல்லையா? எனக்கு ஏதோ அரை குறையமா காதல கேக்குதா இல்லையா? ஆமா தெளிவா வார்த்தையை சொன்னோம்னா வார்த்தைகளும் தெளிவா இருக்கும் இல்லையா? பயப்படாம பேசுங்க, அது தெரியுது. மைக்கே நம்ம இப்படி பேசுறீங்க, மைக்க கூட கையில கொடுத்தா என்ன பண்ணுவேன்? அதனாலதான் உனக்கு அந்த இடத்துல கட்டி வச்சுட்டோம், பத்திரமா இருக்கட்டும். ஆகையால நான் சொல்ல வேண்டும், ஆடி பாடி சந்தோஷம் விளையாடணும். இருந்தாலும் ஓடி ஆடி விளையாடுற வயசு, வயசு இல்லையா? ஆகையால எப்படி விளையாடணும் சொல்லுமா இல்லையா? சொல்லுவோமா? ஹலோ 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 ஹலோ. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கல்வியினே, சோவானம் கடலினிலே கலந்திட கல்வியினே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட
இல்லையா ஆமா. இருந்தாலும் பரவாயில்ல என்னோட நந்தவனத்துல பூக்கள் எவ்வளவு அழகா பூத்து கொடுக்குது பாத்தீங்களா ஆமா. அந்த வெள்ளையா இருக்க பேருக்கு என்ன மல்லிகை பூ சிவப்பா இருக்கிற பேரு உன்னோட வம்பு அதெல்லாம் அப்புறம் இல்லையா சிவப்பா இருக்கிற பூ பேர் வந்து செம்பருத்தி பூ இல்லையா அந்த மஞ்சளா இருக்க அந்த பூக்கு பேர் என்ன பசப்பு. நீ ரொம்ப பசப்புற பிரபான்னு அப்படிலாம் இல்ல மஞ்சளா இருக்கிற பூ வந்து செவந்தி பூ நீ பாக்குறது அரளி பூன்னு நினைக்கிறேன் இங்க நம்ம வரும்பொழுது ரோட்டு கரையில பாத்தியா அதுவா இந்த பக்கம் ரோடு இந்த பக்கம் ரோடு நடுவுல இந்த பூவெல்லாம் இருந்ததே 4 ரோட்லயா 2 ரோடு தான் அப்படியா ரவுண்டானா அங்கெல்லாம் இருக்குது உனக்கு சரி சரி வச்சிருக்கிறாங்க பத்திரமா இருக்கட்டும் உங்ககிட்ட போய் வாய கொடுக்குற பத்தியாண்ணா இருக்கட்டும் இருந்துட்டாலும் காலம் பொன்படுத்த கடமை கண்படுதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா அதனால கால நேரத்தை அனுசரிச்சு நம்மளோட பணி சிறப்பா துவங்கணும் துவங்கிட்டோம் பாதி இறையில போய் நின்றுகிட்டு இருக்கு முழுமையா முடிக்கணுங்கிற ஆசைகள் நிறைய இருக்கு ஆகையால மல்லிகை பூ பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அழகாக இருக்கிறது இதை எப்படியெல்லாம் வர்ணிக்கணுங்கிற ஆசைகள் இருக்குங்க சொல்லணுமா இல்லையா சொல்லுவோமா நிறைய முடி அள்ளி வச்ச மல்லிகையே புள்ளி வச்ச பொன்மையிலே என்ன தாயக்கம் என்ன வாயக்கம் என்ன தாயக்கம் என்ன வாயக்கம் அவர் சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும் அள்ளி வச்ச மல்லிகையே இந்த நந்தவனம் நிறைய நின்று ஆடி பாடி ஓடி விளையாடு எவ்வளவு அழகா இருக்கும் இடம் போதுமா
இடம் போதும் 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 இன்னைக்கு இடம் வந்து ஏக்கர் கணக்குல கிடக்கு. ஆகையால இந்த இடம் போதும் நான் நினைக்கிறேன். அதுக்காக 7 பேரையும் நாங்க கூட்டிட்டு வரவே முடியாது இல்லையா? 7 பேருக்கும் யார் சம்பளம் கொடுப்பா? கொடுக்க தர மாட்டாங்க. ஆமா ஆமா. கண்ணுல குட்டிய வைக்க என்ன வண்டி டீம்ல போய்கிட்டே இருக்கு காலத்துல கருத்து கேடு இல்லையா? ஆகையால் அவர்கள் வர எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறேன். வருவார்கள் என்று எண்ணி பலி மீறி விளைவித்து காத்துக்கொண்டே இருக்கிறேன். பிரபாண்ண அவர்கள் அழைக்கலாமா? அவங்க வந்தா தான் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இல்லையா? பிடிக்காதுங்கிறியா? வந்தமா நான் வந்தவரை பார்த்தமா? ஐயோ நீ வேற சோகத்துக்குள்ள போகாத. இரு உனக்கு கல்யாணம் ஆகி 3 பிள்ளை இருக்கு நான் கேள்விப்பட்டேன். என்ன காதல்ல தோல்விங்கிற? ஓஹோ இன்னும் இருக்கா? எனக்கு தெரிய 3 தெரியாம எத்தனையோ 9 பிள்ளை இருக்கு. இவர ஆம்பளை பார்த்து 9 பிள்ளைங்க இருக்குமா? அப்படி சொல்லுங்க. உங்ககிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தானே எனக்கும் தெரியும். இருக்கட்டும் அவர்கள் வர எதிர்பார்த்து காத்துக்கூட அழைத்து பார்ப்போமா? வாராயன் தோழி வாராயோ படப்பதல் காண வாராயோ வாராயன் தோழி வாராயோ படப்பதல் காண வாராயோ வாராயன் தோழி வாராயோ படப்பதல் காண வாராயோ கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயாம் என் இருவில் நடுவினில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா கரிசல் காட்டு பெண்ணே அவனை கண்டாயா கவிதை
Thank you.
சந்தோஷமா இருக்கணும்னு வந்திருக்கேன் இல்லையா? மந்திரியை கூப்பிடலாமா? ஏன் சந்தோஷமா தான் இருக்கீங்க? தலைவர் பானா குமரேஸ்வரி பழனி பிள்ளையார் நத்தம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக பழனி சார்பாக இவரது மேடையில் ஆல்ரவுண்டர் வாசிக்கும் பிரபாகரன் அவர்களுக்கு 200 ரூபாயும், தாளம் வாசிக்கும் தம்பி அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பளிப்பு அளித்துள்ளார். அருவண்டன் சொல்லுப்பா. மகமாயி வேடதாங்கி நடிக்கும் சோனியா அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். தெலுங்காக நடிக்கும் சுகனி அவர்களுக்கு அம்பலம் மணி அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றி. சொல்லிட்டீங்களா? சரி மந்திரி வாங்க மந்திரி. இப்ப அடுத்த கோல எழுப்பிடுங்க. அம்மா கர்பஜாம வந்துட்டாங்க. எல்லாரும் எழுப்புங்க. வந்துட்டாங்க. அதெல்லாம் ஏஞ்சிடுவாங்க. எல்லாரும் எழுப்புங்க. வந்துட்டாங்க. எழுப்புங்க. இப்ப எழுப்புனீங்கன்னா போயிட்டு போயிடுவாங்க. கர்பஜாமி வர போறாங்க. எழுப்புங்க. கோயிலுக்கு போயிட்டாங்க. எழுப்பலாம். அவர் ஒரு அலப்பறை போட்டு எழுந்திருவாங்க. நீங்களா எழுப்புனா எழுப்புங்க. சரி. நான் வந்தேன்னா தண்ணிய போட்டு எழுப்புற மாதிரி, அவங்களுக்கு தண்ணிய போட்டு எழுப்புற மாதிரி. என்ன தண்ணி? பச்சை தண்ணி. சரவணா முருகப்பெருமானே. ஹலோ ஹலோ. இது மாதிரி அவைனே. ஹலோ. நந்தவனத்திலே நம்ம சொந்த வனத்திலே உன்னை பார்க்கும் பொழுது அருமா அருமாடா ராஜாலிப்பட்டி பெருமாள்மை நீ ஒருத்தன் தாண்டா. அப்புறம் யாரும் பாடா பாட்டு பாடணும்னா தாண்டா பாட இங்க வந்து என்ன கழிச்சு விட்டேன்னு போல. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா நதியினிலானந்த நாட்டியம் ஆடடி நடையினி ஆடடி குள்ளுங்க குள்ளுங்க. என்ன குள்ளுங்க ஏழுடா. எனக்கு அதனாலதான் பயமா இருக்கு. நான் வாய் அடக்கியே பேசிக்கிட்டு. அப்ப நானே சொல்றேன். இடை குழுங்க. ஹலோ. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடடி. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியிலே ஆடடி குடும்பே குடும்பே ஆடியோ. ராஜா பொண்ணு அடிவாடியம்மா மாமாவை பார்த்து கூட்டுடடி மைனாவை வழிவேதடி.
அழகா இருந்தாலும் உங்க அக்கா அக்கா வருவாங்களா? வீட்டுல இருக்கா, தூங்குறா. அது வெள்ளையோ இந்த அக்கால கூப்பிடு. இந்த அக்கா கூப்பிடுமா? அம்மாவா உன்னை பார்த்தாங்க சொசைட்டி இரும மாடா நானு. அக்கா அப்படி கூப்பிடு. அப்படி பால் பீச்சறதா இருந்தா எங்கே பீச்சு? நீ போன தடப்பாத்து தானே, நீ போன தடப்பாத்து தானே, பொன்னில தேடி வரும் இந்த மானே, முகம் பார்க்க துடிச்சேனே நானே, பொன்னான உனக்காகத்தானே, புலி கூட்டம் கிளியிட்டையா, புழுவாக காட்டுகிறான். காட்டுக்குள்ளே காதல் கிளியை கண்டு அழைச்சு வச்சு பறந்துருச்சு போனதச பறந்துருச்சு காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே வீட்டுக்குள்ள அழைச்சு வச்சே ரசாலம் மலைக்காது இதை போட்டு மலர்ந்தேனே இரவோடு மலர்ந்தேனே இரவாகி போனேனே நானாகி நானே யாரு உன்னோடு சேராத ஏதென்று ஒரு காட்டுக்குள்ளே காதல் கிளியை கண்டு அடைச்சு வச்சே பொழுதிருக்க மறந்திருச்சு போனதச மறந்துருச்சு கட்டி அடைச்சு வச்சே இப்ப எப்படி இருக்கு? நல்ல பயிர் ஊரா நட்டு வச்ச மாதிரி. சரி. ஆடி மாசத்துல அடிச்ச பயிர் ஊரா ஜாஞ்ச மாதிரி படுத்திருந்தா எப்படி இருக்கும்? காத்தபடி ஆமா. சலூன் கடையில் வேலை பாக்குறியோ? No. இல்லையா? Yes, இல்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சியே. எல்லாரும் எழுப்பி விட்டு அப்படியா? கை கொடு. எல்லாரையும் தூங்க வச்சு நான் செய்ய மாட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ம். தூங்க வச்சு தொழில் செய்ய மாட்டேன். இன்ஜினியரோ? பழனி குமரேசன் ஐயா அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். எங்கள் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இவரகம் இடையில் ஆல்ரவுண்ட் வாய்ஸ்க்கு பிரபாகரன் அவர்களுக்கு
தாள மாஸ்டர் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். பாவம். 200 ரூபாய் அவருக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அந்த ஐயா காசெல்லாம் இப்படி வீணா செலவாகணும்னு இருக்கு. இவருக்கும் இடையில் தான் நான் சொல்லிக்கிறேன். சரி. ஊராட்சி மன்ற தலைவர் குமரேஸ்வரி பழனி இவர்கள் குடும்பத்தினர்கள் எனக்காக 200 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்த தமிழகத்திற்கு மனமார்ந்த நன்றி எழுதுகிற வணக்கம் 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 பல. அது மட்டுமல்லாது அம்பலம் மணி ஐயா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அன்பளிப்பளித்த அன்புலத்திற்கு மனமார்ந்த நன்றி எழுதுகிற வணக்கம் 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 பல. செம்பலம் ஐயா சோனமுத்தேன் அவர்கள் மயன் சார்பாக எனக்காக 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து சோனமுத்துன்னு எனக்கு அவிஞா வந்துருச்சு. சரி சரி இருக்கட்டும். இங்க வாங்க, பக்கத்துல 2 பேர் வாங்க. வந்துட்டீங்களா? இந்த பிள்ளை ஏன் எப்பவுமே தூரமாவே இருக்கு? அதான் அவளை நீதான் கேட்கணும். வெக்கம். ஆனா இன்னைக்கு தாப்பா அக்கா தங்கச்சின்னா அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கு. ஓஹோ, சோடி பொருத்தம். வச்சுட்டாங்க அண்ணன். காலையில ஒரு காலடி ஒரு இடத்துக்கு சுத்தி வரணும். தெரியுது. இந்த நந்தினி பார்க்கும்போது நந்தினிய பாக்குறியா? நந்தவனத்தை பிச்சு முடவே பிச்சு. அந்த மாதிரி எங்கிட்ட போன ஆசையில உனக்கு வரவே கூடாது. ஏன்னா அமைச்சர் நீங்க. எங்களை வளர்க்கிற பொறுப்பு யாரோட பொறுப்பு? உங்களோட பொறுப்பு. உங்க 2 பேத்தையும் உரி உரி வளர்த்தது யாரு? ஏதோ உரி உரி காலையும்டா. ஆமா. ஆகையால கண்ணு கருத்துவ வளர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களோட பொறுப்பு. இந்த பொறுப்பை அப்பா உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஆகையால தவறான வார்த்தைகளை வந்து பேசவே கூடாது. பூமாலையை கொண்டது குரங்கு கையில கொடுத்த மாதிரி. பூமாலை கொண்டது குரங்கு கையிலையா? ஆமா, பூமாலைங்கிறது நாங்க, குரங்குங்கிறது நீங்க. ஒத்துக்கிட்டா சரி இல்லையா? அதை ஏத்துக்குது பாத்தியா? இருந்தாலும் ஒரு நாளைக்கு பூ அறுத்துற வேண்டியது யாரு? நீங்களா? மாலை பிடிச்சிடு. பாப்போம் பாப்போம். எந்த மாலை? பூமாலை. நான் சொன்ன உடனே நீ என்ன சொல்லிட்டு இருக்கிறியா? உங்களை சொல்ல முடியுமா? அதானே பார்த்தேன். கனவு கூட நினைச்சு கூட இந்த பிள்ளைய சொல்ல முடியுமா? சரி விடுறா. அதான் தொட்டுட்டியா அப்புறம் என்ன? இதெல்லாம் லைசன்ஸ்ப்பா. சரி பூரா பூரா. ஆகையால இன்று வெள்ளிக்கிழமை எங்கு செல்ல வேண்டும்? என்ன ஆசை ஆசையாய் வருகிறது ஆசை